டேய் கதிரு, டேய் கதிரு, அப்பா முதல்ல அத காதுல இருந்து எடுறா. சொல்லுங்கப்பா. எங்க உன் தம்பி? பிரச்சாரத்துக்கு தான்ப்பா. ஓ, சார் ராத்திரி பகலா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரோ? ஆமாப்பா. மாமா, இந்த பண விஷயம் எல்லா நியூஸ்லயும் எல்லா சேனல்லையும் பிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. தொகுதியில நமக்கு பெரிய கெட்ட பேரு மாமா. மீனாட்சி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. மக்கள் நமக்கு கொடுக்க வந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படதான் செய்வாங்க. இந்த அசிங்கெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாதுமா. இன்னைக்கு அரசியல்ல பணம் கொடுக்காம ஜெயிக்கிற அரசியல்வாதி யார் இருக்காங்க? ஆனா என் புள்ளையே என்ன மாட்டி விடணும்னு நினைச்சான் பாரு, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அவன் பிறந்ததுல இருந்துதான் என் அரசியல் அவன் பார்த்திருக்கான். ஆனா நான் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அரசியல்ல இருக்கேன். என்ன பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி என்னையே ஏமாத்த பாக்கறானா? நான் முழு அரசியல்வாதியா அவன் முழு அரசியல்வாதியான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். என் பேரை கெடுத்தாலும் என் செல்வாக்க எவனாலையும் அழிக்க முடியாது. அப்பா, ஃப்ரெண்டு கூப்பிடுறான், பேசிட்டு வந்துடுறேன். மாமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னம்மா? என்னால தானே மாமா இதெல்லாம். பாருங்க, உங்க பேர் கெட்டு இப்ப எலெக்ஷன்ல நாம ஜெயிப்போமா தோப்போமான்னு கூட தெரியாம இருக்கோம். வேணும்னா நான் அந்த போட்டியில இருந்து விலகிக்கவா மாமா? எனக்கு இந்த வெற்றியை தாண்டி உங்க மான மரியாதை தான் மாமா எனக்கு முக்கியம். இல்ல மீனாட்சி, களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் பின்வாங்குறங்கிற பேச்சே இருக்க கூடாது. அது நமக்கு அசிங்கம். இந்த பார், நீதான் ஜெயிக்கிற. உன் வெற்றிக்கு என்ன விலையா இருந்தாலும் அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன்னை இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நாளைக்கு நடக்க போறதை மட்டும் பாரு. மாமா, மாமா, ஏய் மாமா, ஏய் மீனாட்சி, ஏன் கத்திட்டு என்ன இருக்க? ஆச்சு? இல்ல மாமாவை காணோம். எங்க போனா? ஏய், வீடு முழுக்க தேடி பாரு, வீட்டுல தான் இருப்பாரு. யூ, எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேங்க, எங்கேயுமே காணோம் அவரை. என்ன சொல்ற? ஆமாங்க, எங்க தேடியும் அவர் ஆளையே காணோம். ராத்திரி முழுக்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தாரு. உங்க தம்பி என்ன தோக்கடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாருன்னு வருத்தப்பட்டாரு. இப்ப காலையில பார்த்தா ஆளை காணோம். எங்க போனாருன்னே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? என்ன அத்தை, மாமாவை காணோம். மாமாவை காணமா? ஆமா அத்தை, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவரை காணோம். டேய் கதிரு, என்னடா இவ உங்க அப்பாவை காணோங்கிறா? இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிய போகுது. என்னாச்சுடா? வெளியே எங்கேயோ போயிருக்காரு. ஐயோ, கட்சி ஆபீஸ்க்கு போன் போட்டு கேளு. இருங்க, கேக்குறேன். சீக்கிரம். ஹலோ, கதிர் பேசுறேன். அப்பா அங்க வந்தாரா? வரலி தம்பி. என்ன விஷயம்? சரி, ஓகே. என்னடா? இருமா இருமா இருமா. அண்ணே, சொல்லுங்க தம்பி. அப்பா அங்க வந்தாரா? இல்ல தம்பி, வரலையே. இல்லண்ணே, அப்பா நம்பர் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. தெரியலையேப்பா. இங்க வந்தா நான் சொல்றேன். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சு? எங்க போனாருன்னு தெரியல. யாருக்கு போன் பண்ணாலும் இல்லன்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, சொல்லுங்க தம்பி. அப்பா அங்க வந்தாரா? இல்ல தம்பி, வரலையே. அப்படி வந்தா உங்ககிட்ட சொல்றேன். சரி, ஓகே. இல்லன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, யாராச்சும் கடத்திட்டாங்களா என்னன்னே தெரியலையே. இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து இந்த எலெக்ஷன் வேண்டாம்னு சொன்னேன். அவர் கேட்டாரா? என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு. எங்கதான் போனாருன்னே தெரியலையே.
எல்லாம் என்னாலதான். ஐயோ என்னத்த இது? என்னன்னு தெரியலையே. நான் இதை சும்மாவே விட மாட்டேன். நான் கண்டிப்பா மாமா எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிப்பேன். மாமாவோட ஒரே ஆசை நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது தான். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்ல. நாங்க ஜெயிச்சிருவோங்கிற பயத்துல அவரோட புள்ளையே அவரை கடத்தி வச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவரு அவரோட பொண்டாட்டிய ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் அரசியல் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. தடையா இருக்கிறது எங்க மாமா தானே. அவரு பிரச்சாரத்துக்கு வந்தா அவர் முகத்தை பார்த்து மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அது நடக்க கூடாதுன்னு பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம ஒரு அரசியல் வெற்றிக்காக அவரை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என் குழந்தை சீப்பா இறங்குவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ அண்ணி, போதும், ஓவரா சீன் போடாதீங்க. இல்லை நானும் பார்த்துட்டு மரியாதை கொடுத்தா சும்மா ஓவரா போயிட்டு இருக்கீங்க.